யாரோ நம்மள கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நாம சரியா நடந்துக்கிறோம் அப்படின்னா நாம சரியான மனிதன் இல்லைங்க. நம்மளை கண்காணிக்க யாருமே இல்லை அப்படின்னா கூட நாம சரியா தான் நடந்துக்கணும். எப்போவுமே நமக்கு நாம கொடுக்குற ஒரு மதிப்பு இருக்கு இல்லையா, அந்த மதிப்பு மட்டும்தாங்க நிலையான மதிப்பாகவே இருக்கும். ஏன்னா நம்மளை குறை சொல்கிறவங்க குறை சொல்லிட்டு போயிடுவாங்க, நம்மளை பாராட்டுறவங்க பாராட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாம் எப்படி நடந்துக்கணும், நாம் யார் அப்படிங்கிறத நாம தாங்க முடிவு பண்ணணும். பொதுவாக நம்மளை பற்றி நாம் ஆராய கற்றுக்கணும். அனலைஸ் யுவர் செல்ஃப்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட தகுதி என்ன, திறமை என்ன, நம்மளோட நிறை குறை என்ன அப்படிங்கிறத நாம் முதல்ல தேட ஆரம்பிக்கணும். நம்மளை பற்றி நாம் தேட தேட தான் நம்மளோட தகுதியும் திறமையும் நமக்கே தெரிய வரும். எப்போவுமே எல்லாரும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு எதுவுமே செய்யாமல் இருக்கிறவன் எவ்வளோ பெரிய முட்டாளோ, அதே மாதிரி என்னெல்லாம் பாராட்டுறாங்க அப்படின்ற தலகணத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அதை விட பெரிய முட்டாளாக தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளை ஏற்றக்கூடிய இந்த சமூகம் ஒரு நாள் நம்மளை தூற்றவும் செய்யும். உனக்கு இது வரும் வராது அப்படிங்கிறத அடுத்தவன் முடிவு பண்ணுறதுக்கு நீங்கள் விடாதீங்க. அப்படி அடுத்தவன் முடிவு பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலே உங்களால் எதுவுமே முடியாது, எதுக்குமே தகுதி இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எனக்கு இது வரும் வராது அப்படிங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். அதுக்கு தான் நம்மளை நாம் ஆராயணும் அப்படின்னு நான் சொன்னேன். அதாவது நமக்கு தகுதியும் திறமையும் இல்லாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதில் எவ்வளோதான் முயற்சியை போட்டாலும் நம்மளால் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி நம்ம தகுதியும் திறமையும் இல்லாத ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு போராடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை விட முட்டாள் யாருமே இல்லை. ஏன்னா எதில் நமக்கு தகுதி இருக்குது, திறமை இருக்குது, அங்கே தான் நாம் நிற்கணும், அதில் தான் நாம் ஜெயிக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் பாதையில் நம்ம போராடும் பொழுது மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கைக்கு வெற்றி கிடைக்கும். இதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். எங்கே நமக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கோ அங்கே தாங்க நாம் இருக்கணும். மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்துல நாம் இருக்கக்கூடாது. மதிப்பும் மரியாதையையும் நாம் உருவாக்கலாம். நமக்கான மதிப்பும் மரியாதையையும் எப்படி தெரியுமா, நம்மளோட சிந்தனையை தெளிவாக்கும் பொழுது. எங்கே நம்மளோட சொற்களும் செயல்களும் நேர்மையாகவும் தெளிவாகவும் இருக்கும், அங்கே நமக்கு கண்டிப்பாக மதிப்பும் மரியாதையும் வரும். நம்மளோட சிந்தனையில் தெளிவில்லாமல் இருக்கும் பொழுது நம்மளோட எண்ணங்கள் தெளிவாக இருக்காது. எண்ணங்கள் தெளிவாக இல்லைன்னா நம்மளோட சொற்கள் தெளிவாக இருக்காது. சொற்கள் தெளிவாக இல்லைன்னா செயல்களும் தெளிவாக இருக்காது. சொல்லும் செயலும் மட்டும்தான் நமக்கான மதிப்பையும் மரியாதையையும் வாங்கி தரும். அப்படி நம்ம சொல்லையும் செயலையும் தெளிவாக்கணும்னா முதல்ல சிந்தனையை தெளிவாக்கணும். பல பேர் சொல்கிறது உண்டு, எனக்கு எதிர்மறையான சிந்தனைகள் இருக்குது, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய வருது அப்படின்ட்டு. இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. நம்ம எவ்வளோ தூரம் யூடியூப்பில் கூட போய் சர்ச் பண்ணலாம், எதிர்மறை எண்ணங்களை தடுப்பது எப்படி அப்படின்ட்டு. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எந்த எண்ணத்தையும் தடுக்கவே முடியாது, நிறுத்தவே முடியாதுங்க. எண்ணங்கள் பலவிதமானது, அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். என்ன விஷயம்னா நாம் எந்த எண்ணத்துக்கு கவனம் செலுத்துகிறோம், எந்த எண்ணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அதுபடி தான் நம்மளோட வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். அதாவது தீய எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு நினச்சா அது கண்டிப்பாக வரும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஐயோ இப்படி நமக்கு தோணுதே இப்படி நமக்கு தோணுதே அப்படின்ட்டு நம்ம வாழ்க்கையை கெடுத்துப்போம். அதை ஓரங்கட்டுங்க, அது பாட்டுக்கு வந்துட்டு போகுது. அதில் நம்ம கவனத்தை செலுத்தவே கூடாது. இப்போது அடுத்தவங்க கட்டமைத்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே நம்ம போய் மாட்டிக்க கூடாது. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு மற்றவங்க ஒரு ஸ்ட்ரக்சரை போடக்கூடாது. நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். இப்போ ஒரு விஷயத்தில் ஜெயிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட முடிஞ்சு போய்டுறது இல்லை. அதுக்கப்புறமா தான் நிறைய பொறுப்பும் கடமையும் நமக்கு வரும். ஸ்கூல் படிக்கும்போது விளையாட்டாக சொல்லியிருப்பாங்கல்ல, 12th மட்டும் முடிச்சுடு, காலேஜ் போனால் லைஃப் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. காலேஜ் போனால் அரியர் இல்லாமல் நல்லபடியாக பாஸ் பண்ணி வந்துடு, நல்ல வேலை கிடைக்கும், அப்போ தான் வாழ்க்கை செட்டில் ஆகும்னு சொல்லுவாங்க. காலேஜ் முடித்து வேலைக்கு போனதுக்கப்புறமா தான் தெரியும் தினம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தில் நம்ம மாட்டிக்க போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆனால் லைஃப் செட்டில்னுவாங்க, குழந்த பிறந்தா லைஃப் செட்டில் அப்படின்னுவாங்க. இப்படியே மண்ணுக்குள்ளே செட்டில் ஆகிற வரைக்கும் நிறைய செட்டில்மெண்ட்டை நம்ம முடிக்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக? அப்போது இந்த எல்லா பொறுப்புகளையும் எல்லா கடமைகளையும் நாம் நிதானமாக தெளிவாக முடிச்சு தான் ஆகணும். எல்லாருக்குமே இந்த பொறுப்பும் கடமையும் கண்டிப்பாக லைஃப்பில் இருக்க தான் செய்யும். சிலர் இது எல்லாத்தையும் சுலபமாக கடந்து போவாங்க. சிலர் ஒரு சூழ்நிலையையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கடந்து போவாங்க. அப்போது இந்த பொறுப்பையும் கடமையும்
நமக்கு சுமையாக இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப லகுவாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட சிந்தனையில் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். நம்மளோட எண்ணத்தில் எப்போவுமே தெளிவாக இருக்கணும். சிந்தனையும் எண்ணமும் தெளிவாக இருந்ததுன்னா சொல்லும் செயலும் கண்டிப்பாக தெளிவாக ஆகும். கரெக்டுங்களா? அப்போது இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா நம்மளோட தகுதி, திறமை, நிறை, குறை, நம்ம யார், நம்ம எப்படிப்பட்டவங்க, நாம் எப்படி நடந்துக்கணும், இது எல்லாத்தையும் நாம் முதல்ல ஆராயணும். நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும். இதை பண்ணிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம லைஃப் ஒரு நல்ல பாதையில் கண்டிப்பாக போகும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.